30வது ஸ்லோகம். ஏதது கிருதம் யத் கதனம் त्वया अद्य. ஏதத் கிருதம் யத் கதனம் त्वया अद्य தர்மத்விஷாம் தேவி மகா அசுராணாம். தர்மத்விஷாம் தேவி மகாசுராணாம் ரூபைஹ அநேகைஹ பகுதா ஆத்மமூர்த்திம். रूपैरनेकैर्बहुदात्ममूर्तिं कृत्वा अम्बिके तद् प्रकरोति का अन्या. कृत्वा अम्बिके तद् प्रकरोति कान्या. एतत् कृतं यत् कथनं त्वयाद्य धर्मद्विषां देवी महासुराणां रूपैरनेकैर्बहुदात्ममूर्तिं कृत्वाम्बिके तत् प्रकरोति कान्या. தர்மத்வேஷிகளாயிருக்கிற அசுரர்களோடு, தர்மத்துக்கு கட்டுப்படாம இருக்கிறவா, அப்படி இருக்கிற அந்த அசுரர்களோடு நேர பிரம்மாணி வாராகி தொடங்கின நானா ரூபங்களை ஸ்வீகரிச்சு யுத்தத்துல அசுரர்களை தோக்கடிச்சது வேற ஒருத்தராலையும் செய்ய முடியாத விஷயமாக்குமே. அப்படி இருக்கிற அம்பிகைக்கு நமஸ்காரம். தேவி அம்பிகே, அம்பிகாதேவி, அத்ய துவயா இப்போ உங்களால, ஆத்மமூர்த்தி உண்மையான சரீரத்தை, அநேகைஹி ரூபைஹி நிறைய ரூபங்களால, பகுதா கிருத்வா பலதரமாக்கி செஞ்சுட்டு உங்களோடு அத்வைத பாவத்திலேருந்து துவைத பாவத்துல நிறைய ரூபங்களோடு கூடின சக்தி தேவிகளை செஞ்சுட்டு தர்மத்விஷாம் மகாசுராணாம் தர்மத்தை கடைபிடிக்காத தர்ம துரோகிகளாயிருக்கிற அசுரர்களோடு, பெரிய பெரிய அசுரர்களோடு, யத் கதனம் கிருதம் எந்த ஒரு நாசம் செய்யப்பட்டதோ, தது ஏதது அந்த நாசம், கன்யா அந்த நாசம் அப்படிங்கிறது, அந்யா கா பிரகரோதி வேற ஆராலியாக்கும் செய்ய முடியும், வேற ஆராக்கும் அப்படி ஒரு விஷயத்தை செய்வா. இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு வேற ஆரிக்காக்கும் சக்தி இருக்கு, ஆரிக்காக்கும் தைரியம் இருக்கு. இங்க தர்மம் அப்படின்னு சொன்னது வைதிக கர்மம். யாகங்களும் பூஜைகளையும் எல்லாம் தடங்கல் பண்ணற அசுரர்கள். அப்படி இருக்கிற அசுரர்களை அவளோட கொட்டத்தெல்லாம் அடக்கின சக்தியாக்குமே நீங்கள். உங்களை தவிர வேற இது ஆருக்கு செய்ய முடியும்? அத்வைத பாவமாயிருக்கிற ஏகமாயிருக்கிற உங்களிலேந்தே பலதரத்தில் இருக்கிற சக்தி ஸ்வரூபங்கள் பிரகடமாயிட்டு இந்த அசுரர்கள் எல்லாம் வதிக்க வச்சேலே. 31வது ஸ்லோகம். வித்யுத்சு சாஸ்திரேஷு, ஒரு சில புக்கில் வித்யாசு சாஸ்திரேஷு. வித்யுத்சு அப்படின்னா ஞான தீபமாயிட்டு, வித்யாசு அப்படின்னா பலதரத்தில் இருக்கிற வித்யகள், இந்திரஜால வித்யகள் எல்லாம் இன்க்ளூடாயிருக்கிற பல பல வித்யகள். ஒரு சில புக்கில் வித்யாசு அப்படின்னு இருக்கு, ஒரு சில புக்கில் வித்யுத்சு அப்படின்னு இருக்கு. வித்யாசு சாஸ்திரேஷு விவேகதீபேஷு ஆத்யேஷு வாக்கியேஷு ச கா த்வது அன்யா. மமத்வகர்த்தே அதி மகா அந்தகாரே விப்ராமயதி தததீவ விஸ்வம். வித்யாசு சாஸ்திரேஷு
विवेकदीपेष्वाद्येषु वाक्येषु जगात्त्वदन्या मम त्वगर्तेदि महान्तकारे बिभ्रामयत्येतदीव विश्वम्. ജ്ഞാനദീപങ്ങളായിട്ട് வித்யத்துவம், சாஸ்திரம், உபனிஷத் வாக்கியம் இதெல்லாம் இருந்தா கூட ரொம்ப ரொம்ப அந்தகாரமாயிருக்கிற மமத்துவமாயிருக்கிற படுகுழியில விழுத்தி இந்த பிரபஞ்சத்தை பிரமிப்பிக்கிற அம்பிகே, அது தேவிதானே, மாயா சக்தியாக்குமே தேவி. வித்யாசு இந்திரஜால வித்யகள், சாஸ்திரேஷு மனுஸ்மிருதி, இப்படி இருக்கிற பலவித சாஸ்திரங்கள், விவேக தீபேஷு உபனிஷத்துகளும், ஆத்யேஷு வாக்கியேஷு ச வேத வாக்கியங்களும் இருக்கிறத யா ஏதது விஸ்வம், அந்த மாயாதேவி இந்த பிரபஞ்சத்தை எந்த ஒரு தேவி ஆக்குமோ இந்த பிரபஞ்சத்தை அதி மகாந்தகாரே ரொம்ப ரொம்ப அஜ்ஞான ரூபமாய் மமத்துவகர்த்தே மமதையாயிருக்கிற குண்டுல படுகுழியில விழவச்சு அதீவ விப்ராமயதி ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் செய்யறேளோ பிரமிப்பிக்கிறேளோ. துவத அந்யாக்கா, அது அம்பாள் அல்லாதக்கு வேற ஆராக்கும், அம்பாளை தவிர வேற ஆருக்காக்கும் அப்படி செய்யறதுக்கு சாதிக்கும். இந்திரஜாலம் தொடங்கின வித்யகள், மனுஸ்மிருதி தொடங்கின சாஸ்திரங்கள், உபனிஷத்துக்கள், வேதவாக்கியங்கள் இதெல்லாம் இருக்கிறத இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப ரொம்ப அஜ்ஞான ரூபமான அந்த மோக குண்டுல போட்டு ரொம்ப ரொம்ப வட்டம் கறக்கிற தேவி விஷ்ணுமாயா ரூபிணியாயிருக்கிற அம்பிகை அல்லாதக்கு வேற ஆராலியாக்கும் இப்படி எல்லாம் செய்ய பറ്റുம். பெரிய அஜ்ஞானமாயிருக்கிற இருட்டு அதை தரணம் செய்யறதுக்கு பல பல வித்யகள், பல பல சாஸ்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தா கூட பிரவൃத்தி மார்க்கத்தையும் நிவൃத்தி மார்க்கத்தையும் உபதேசிக்கிற மனுஸ்மிருதி தொடங்கின சாஸ்திரங்களும் வேதங்களும் புராணங்களும் எல்லாம் இருக்கிறத கூடியும் அதிலேந்தெல்லாம் கிடைக்கிற ஞானத்தை மறைச்சு அஜானத்தை உண்டாக்கி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற படுகுழியில விழுத்துறதுக்கு விஷ்ணு மாயையான உங்களால தவிர வேற ஆராலியக்கும் சாதிக்கும். 32வது ஸ்லோகம். ரக்ஷாம்சி யத்ர உக்ரவிஷாஹ ச நாகாஹ. ரக்ஷாம்சி யத்ர உக்ரவிஷாஹ ச நாகாஹ ச. ரக்ஷாம்சி யத்ரோக்ரவிஷாஸ்ச நாகா. யத்ர அரயஹ தஸ்யுபலானி யத்ர. யத்ராரயோ தஸ்யுபலானி யத்ர. தாவானலஹ யத்ர ததா அப்தி மத்யே. தாவானலோ யத்ர ததாப்தி மத்யே. தத்ர ஸ்திதாத்வம் பரிபாசி விஸ்வம். தத்ர ஸ்திதாத்வம் பரிபாசி விஸ்வம். ரக்ஷாம்சி யத்ரோக்ரவிஷாஸ்ச நாகா.
யத்ராரயோ தஸ்யுபலானி யத்ர தாவானலோ யத்ர ததாப்தி மத்யே தத்ர ஸ்திதாத்வம் பரிபாசி விஸ்வம். രക്ഷസുകളോടും ഉഗ്രവിഷങ്ങളോടും നാഗങ്ങളോടും ശത്രുക്കളോടും അടുത്തവാളോട് പൊരുളുകളെ പിടിച്ച് പറിக்கிறവാളോടും സൈന്യങ്ങളോടും കാട്ടുതീയോടും ഇതിനോടതെല്ലാത്തിലേന്തും ബാധയിലേന്ത് தொந்தரவிலேந்து நெகத்தி நிப்பாட்டி காப்பாத்துறதுக்கு தேவியால மட்டும்தான் சாதிக்கும். சமுதிரத்துக்கு நடுவில் நட்டம் தெரிஞ்சு நிக்கிறத எப்படி ரட்சப்பட்டு போறது அப்படின்னு சமுதிரத்துக்கு நடுவில் நிக்கிறத ரட்சிக்கிறதுக்கு தேவியால மட்டும்தான் சாதிக்கும். எங்களோட துக்கத்தை எல்லாம் தேவி இல்லாம பண்ணணுமே, காப்பாத்தணுமே அப்படின்னு தேவர்கள் தேவியை ஸ்துதிக்கிறா. ரட்சாம்சி எத்ரா, ராட்சசர்கள் எங்கேயோ, உக்ரவிஷாஹா நாகாஹாச்ச, மகாவிஷங்களை சரீரத்துல வச்சுட்டு இருக்கிற சர்ப்பங்கள் எங்கேயோ, அரயஹா எத்ரா, சத்ருக்கள் எங்கேயோ, தஸ்யுபலானி யத்ரா, திருடர்களோட கூட்டம் எங்கெல்லாம் இருக்கோ, தாவானலஹா யத்ரா, காட்டுதீ எங்க இருக்கோ, ததா அப்தி மத்தியே, அதே மாதிரி சமுத்திரத்துக்கு மத்தியத்திலையும், தத்ரஸ்திதா, அங்கங்க ஸ்திதி பண்ணிண்டு தேவி எல்லா இடத்துலையும் இருந்துண்டு, துவம் விஸ்வம் பரிவாசி, தேவி இந்த உலகத்தை காப்பாத்துறள். எல்லா இடத்துலையும் தேவி இருக்க, தேவி இல்லாத இடமில்லை. ராட்சசர்கள், அசுரர்கள், உக்ர விஷம் இருக்கிற சர்ப்பங்கள், சத்ருக்கள், திருடர்கள், அதே மாதிரி காட்டுதீ இருக்கிற இடம், சமுதிரத்துக்கு மத்திய பாகம், கொடுங்கானனம், இப்படி இருக்கிற எல்லா இடத்துலையும் தேவி இருக்க, அங்க இருந்து பக்தர்களை காப்பாத்துறள். சகல டைரக்ஷனுகளிலையும் என்னெல்லாம் உபதிரவங்கள் உண்டாகிறதோ தேவிய நினைச்ச மாத்திரையில தேவி ஓடி வந்து பக்தரை காப்பாத்துறள். அப்படி இருக்கிற தேவி ரட்சிக்கணுமே. 33வது ஸ்லோகம். விஸ்வேஸ்வரி துவம் பரிபாசி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசி இதி விஸ்வம் தாரயசி இதி விஸ்வம். விஸ்வேஸ்வரி த்வம் பரிபாசி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசீதி விஸ்வம். விஸ்வேஷவந்த்யா பவதி பவந்தி விஸ்வாஸ்ரயாஹ விஸ்வாஸ்ரயா யே த்வயி பக்தி நம்ரா பக்தி நம்ராஹ. விஸ்வேஸ்வரி த்வம் பரிவாசி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசி இதி விஸ்வம். விஸ்வேஷவந்த்யா பவதி பவந்தி விஸ்வாஸ்ரயா தே த்வயி பக்தி நம்ராஹ. விஸ்வேஸ்வரி த்வம் பரிபாஹி விஸ்வம் விஸ்வாத்மிகா தாரயசீதி விஸ்வம். விஸ்வேஷவந்த்யா பவதி பவந்தி விஸ்வாஸ்ரயா யே த்வயி பக்தி நம்ரா. இந்த காணற பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற தேவி, இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கணுமே, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்ச தேவி பரிபாலனம் செய்யணுமே, பிரபஞ்சத்தோட சொரூபத்தை தரிச்சுண்டு தேவியாக்குமே இந்த பிரபஞ்சத்தை தரிச்சுன்னு இருக்க. விஸ்வேஸ்வரர்களாயிருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் கூடியும் தேவிய வணங்குறாளே,
தேவிய பக்தியோடு கூடி பஜிக்கிறவாளை இந்த உலகமும் பூஜிக்கிறதே. துவம் அம்பாளே நீங்கள் விஸ்வேஸ்வரி, இந்த பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரியாயிருக்க, பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ற. விஸ்வம் இந்த பிரம்மாண்டத்தை, அதனாலேயே பரிபாசி காப்பாத்துற. துவம் நீங்கள் விஸ்வாத்மிகா, பிரபஞ்ச ஸ்வரூபிணியாக்கும், இந்த பிரபஞ்சமே நீங்கள் தான். இது அதனாலேயே விஸ்வம் தாரயசி, இந்த பிரபஞ்சத்தை தரிச்சுருக்க. பவதி அம்பாளே நீங்கள் விஸ்வேஷவந்தியா, லோகநாதர்களுக்கு எல்லாம் கும்பிடறதுக்கு தகுந்தவளாயிருக்க. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களாயிருக்கிற லோகநாதர்கள் தேவிய கும்பிடறாளே. அதனால ஏ தொய் ஒரு சிலவா அம்பாளில பக்தி நம்ரா, பக்தியோடு கூடிட்டு நமஸ்காரம் பண்றவாளாயிட்டு பவிக்கிறாளே. விஸ்வாஸ்ரயாஹா பவந்தி, அவ உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஆசிரிய பூதர்களாயிருக்கா. அம்பாள யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாள் எல்லாம் சேவிக்கிறா. அம்பாள் விஸ்வேஸ்வரி ஆனதுனால திரிமூர்த்திகள் கூடி அம்பாளை சேவிக்கிறாளே. அப்படி இருக்கிற தேவி இந்த பிரபஞ்சம் முழுவன் வியாபிச்சிருக்கிற தேவி. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறாள், பிரபஞ்சத்தை ரட்சிக்கிறாள், எல்லாம் நீங்கள் தான். திரிமூர்த்திகள் எல்லாம் தேவிய வணங்கி ஸ்துதிக்கிறா. அப்படி இருக்கிற திரிமூர்த்திகளை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவாளும் வணங்குறா. அம்பாளை யாரெல்லாம் ஸ்துதிக்கிறாளோ வணங்குறாளோ, அப்படி அம்பாளை ஆசிரயிக்கிறவாளை அடுத்தவா ஆசிரயிக்கிறா, சரணடையறா. தேவி பக்தர்களை கூடியும் எல்லாரும் வணங்குறா அப்படின்னு அர்த்தம். 34வது ஸ்லோகம். தேவி பிரசீதா பரிபாலய நஹ அரிபீதேஹே நஹ அரிபீதேஹே நித்யம் யதா அசுரவதாத் அதுனா ஏவ சத்யஹ. பாபானி சர்வஜகதாம் பிரசமம் நயாசு உத்பாத பாகஜனிதான் ச மகோபசர்கான். தேவி பிரசீத பரிபாலய நோரிபீதேர் நித்யம் யதாசுர வதாததுனைவ சத்யா. பாபானி சர்வஜகதாம் பிரசமம் நயாசு உத்பாத பாகஜனிதாம்ச்ச மகோபசர்கான். தேவி அனுகிரகிக்கணும், சத்ரு பயத்திலேருந்து எங்களை காப்பாத்தணும், அசுரர்களை இல்லாம பண்ணி எங்களை இப்போ காப்பாத்தின மாதிரி நித்தியவும் காப்பாத்தணும். இந்த பிரபஞ்சத்தோட எல்லாம் பாவத்தை இல்லாம பண்ணணும், எல்லா துர்நிமித்தங்களையும் இல்லாம பண்ணிடணும். தேவி பிரசீதா அம்பாளே, அம்பாள் அனுகிரகிக்கணும், எங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு எங்களை அனுகிரகிக்கணும். எதா எப்படி? அசுரவதாது பெரிய பெரிய அசுரர்களை கொன்னதுனால, அதுனா ஏவா இப்பவே, சத்யஹா நஹா உடனடியாக எங்களை காப்பாத்தினேளே. அதே மாதிரி அரிபீதேஹே, அதே மாதிரி சத்ரு பயத்திலேருந்து நித்தியம் பரிபாலையா எப்பவுமே எங்களை காப்பாத்தணுமே. இப்ப நாங்கள் கூப்பிடுறதுக்குள்ள ஓடி வந்து
இந்த சத்ருக்களை எல்லாம் இல்லாம பண்ணி எங்களை காப்பாத்தி எங்களுக்கு நாங்கள் இழந்த தேவலோகத்தை திருப்பி தந்துட்டார். அதே மாதிரி எங்களை எப்பவுமே காப்பாற்றணுமே. சர்வ ஜெகதாம் பாப்பானி, சகல லோகங்களோடும் துரிதங்களையும் உல்பாத பாகஜனிதான் அதர்ம காரணங்களால உண்டாகிற மகோபசர்கான் எல்லா உபதிரவங்களையும் ஆசு பிரசமம் நயா உடனடியா நிம்மதியை தரணுமே. எல்லா உபதிரவங்களையும் இல்லாம பண்ணி நிம்மதியை தரணுமே. நாங்கள் உங்களை ஸ்துதிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஓடி வந்து எல்லா அசுரர்களையும் நிகிரகிச்சு எங்களை காப்பாத்தி எங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுத்தா மாதிரி சகல லோகங்களோடும் பாபங்களையும் அதே மாதிரி துர்நிமித்தங்களையும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இதா பிரார்த்திக்கிறோம். 35வது ஸ்லோகம். பிரணதானாம் பிரசீதா த்வம் தேவி விஸ்வார்த்திஹாரிணி த்ரைலோக்கிய வாசினாம் ஈட்யே லோகானாம் வரதா பவ. பிரணதானாம் பிரசீதத்வம் தேவி விஸ்வார்த்திஹாரிணி த்ரைலோக்கியவாசினாமீட்யே லோகானாம் வரதா பவ. சரணம் பிராபிக்கிறவாளை காப்பாத்துற அம்பிகே, இந்த பிரபஞ்சத்தோட துக்கத்தை இல்லாம பண்ணற தேவி, திரைலோக்கியத்துல வசிக்கிறவாள் ஸ்துதிக்கிற தேவி, அப்படி இருக்கிற தேவியை நாங்கள் இதான் நமஸ்காரம் பண்றோம். இந்த உலகத்துக்கு ஆருக்கெல்லாம் என்னெல்லாமாக்குமோ வேணாம் அதெல்லாம் கொடுக்கிற வரதையாயிட்டு நீங்கள் பவிக்கணுமே, வரங்களை தானம் செய்யணுமே. விஸ்வார்த்திஹாரிணி தேவி, உலகத்தோடு கஷ்டங்களை இல்லாம பண்ணற தேவி. துவம் நீங்கள் பிரணதானாம் பக்தியோடு கூடி நமஸ்காரம் பண்றவாளுக்கு பிரசீதா அனுகிரகத்தை கொடுக்கணும். திரைலோக்கியவாசினாம் 3 லோகத்திலையும் வசிக்கிறவாளுக்கு ஈட்யே பக்தர்கள் எல்லாம் ஸ்துதிக்கிறதுக்கு யோக்கியமா இருக்கிறவளே அம்பிகே, லோகானாம் அம்பாள் இந்த உலகத்துக்கு வரதாபவா வரங்களை தானம் செய்யணுமே. பக்தர்களோடு ஆசைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணணுமே, பக்தர்கள் கேட்கிற வரங்களை எல்லாம் கொடுக்கணுமே. 36வது ஸ்லோகம். தேவி தேவர்களுக்கு பதில் சொல்றா. வரதா அகம் சுரகணா, வரதா அகம் சுரகணாஹ வரம் யத் மனசா இச்சதா தம் விருணுத்வம் பிரயச்சாமி ஜகதாம் உபகாரகம். வரதாஹம் சுரகணா வரம் யன் மனசேச்சதா தம் விருணுத்வம் பிரயச்சாமி ஜகதாம் உபகாரகம். தேவி சொன்னா, தேவர்கள் தேவிய ரொம்ப நேரமா ஸ்துதிச்சுட்டு இருந்தாளே, அந்த ஸ்துதியெல்லாம் கேட்டு தேவி சொன்னா, ஹே தேவ சிரேஷ்டர்களே, நான் வரங்களை கொடுக்கிறவளாக்கும், உங்களுக்கு என்ன வரமாக்கும் இப்ப வேணும்? வரத்தை கொடு சொன்னேனே, என்ன வரம் உங்களுக்கு வேணுங்கிறத முதல்ல சொல்லுங்க, அதை முதல்ல நீங்கள் வாங்கிக்குங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு உபகாரப்பிரதமான வரத்தை நான் நீங்க கேட்காமையே தருவேன். சுரகணாகா தேவர்களே, அகம் வரதா நான் வரத்தை தானம் பண்ணற வரதையாக்கும். யத் வரம் நீங்கள் என்ன ஒரு வரத்தை மனசா இச்சதா மனசால ஆக்ரகிக்கிறீர்களோ ஜகதாம் உபகாரகம் இந்த உலகத்துக்கு உபகாரப்பிரதமா இருக்கிற
தம் அந்த வரத்தை விருணுத்வம் எங்கிட்ட பிரார்த்திச்சு கேளுங்கோ, பிரயச்சாமி நான் அதை தரேன். இந்த உலகத்துக்கு சிரேஷ்டம் அப்படிங்கிறத என்னவாக்குமோ அதை நானே உங்களுக்கு செய்வேன். இருந்தா கூட நீங்கள் வரம் கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனால நீங்களே வரத்தை கேளுங்கோ. முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம். தேவர்கள் சொன்னா, தேவியோடு அந்த கேள்விக்கு பதில் சொன்னா, அதனால தேவா ஊஜுஹு. முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம். சர்வபாதா பிரசமனம் त्रैलोक्यस्य अखिल ईश्वरी, त्रैलोक्यस्य अखिलेश्वरी, एवं एव त्वया कार्यम् अस्मत् वैरि विनाशनम्. सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी, एवमेव त्वया कार्यमस्मद्वैरि विनाशनम्. தேவி கிட்ட தேவர்கள் பதில் சொன்னா, இந்த உலகத்துக்கே ஈஸ்வரியா இருக்கிற தேவி, நீங்கள் இந்த 3 உலகத்திலையும் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களையும் இல்லாம பண்ணணுமே. எங்களோட சத்துருக்களாய் இருக்கிற அசுரர்களை நசிப்பிச்சா மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சத்துருக்களையும் இல்லாம பண்ணணுமே. அகிலேஸ்வரி, சர்வ ஈஸ்வரி, அகில லோகங்களுக்கும் ஈஸ்வரியாயிருக்கிறவளே, 14 லோகங்களுக்கும் ஈஸ்வரியாயிருக்கிறவளே, திரைலோக்கியஸ்யா இந்த 3 லோகங்களுக்கும், பூமி, பூமிக்கு மேல 6 சொர்க்கலோகம், பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், இப்படியாக 14 லோகம். இதை சேர்த்தியாக்கும் இந்த 3 லோகம் அப்படின்னு சொன்னது. இந்த 3 லோகங்களுக்கும் சர்வ பாதா பிரசமனம் எல்லா விதமான துக்கங்களையும் இல்லாம பண்ணற ஆஸ்மத் வைரி விநாசனம் எங்களோட சத்ருநாசத்தை ஏவமேவா இப்படியே தொயா உங்களால காரியம் செய்ய வேண்டியதாக்கும். பிரபஞ்ச வியாபகமாயிருக்கிற தேவி 3 லோகங்களுக்கும் என்னெல்லாம் துக்கம் இருக்கோ எல்லா துக்கத்தையும் இல்லாம பண்ணறதுக்கு தேவி கடமைப்பட்டிருக்கே. தேவலோகத்துல இருக்கிற எங்களுக்கு எப்படி ஆக்குமோ அசுரர்களை நிகிரகிச்சு சந்தோஷத்தை கொடுத்து, அதே மாதிரி எல்லா லோகங்களுக்கும் தேவி நன்மையை செய்யணுமே. எல்லா லோகங்களிலும் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் துரிதங்களையும் பாதகளையும் இல்லாம பண்ணணுமே.